ஸோ ஹாய் ஹலோ வணக்கம். என் பேர் மலீனா அண்ட் நான் மறக்கமா நெஞ்சம் படத்தில் ஆஸ் அ ஃபீமேல் லீட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி. ஸோ இந்த படத்தில் என் கேரக்டர் நேம் பிரியதர்ஷினி, ஆல்சோ கால் பிரியா. ஒரு ரொம்ப காமான பொண்ணு சொன்னேன். காமான பொண்ணு, தேங்கி தேங்கி பேசுறது. ஆனால் கேர்ள்ஸ் ஸ்கூலில் வந்து ஜாலியாக இருப்பேன். ஆனால் ஒரு நல்ல பொண்ணு மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ நீங்களே பார்ப்பீங்க படத்தில். ஸோ லவ் போர்ஷன் வந்து இது ஒரு 90s லவ்னால நீங்கள் வந்து ஆன் ஸ்க்ரீன் அவ்வளோ ரொமான்ஸ் அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்க. பட் 90s டைமில் ஒரு லவ் இருக்கும் இல்லைங்களா, தூரத்துலேருந்து பார்த்து பார்த்து ரசிக்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கே தெரியாது அவங்கள பார்க்குறாங்களான்னு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நோட்டீஸ் பண்ணும். நோட்டீஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் கூட வந்து எப்படி சைடில் பார்க்குறது, ஓகே, அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் தெரிய வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு லவ் நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இருக்கிற லவ் இல்லை, 90s லவ். ஐ திங்க் தோ உங்களுக்கு சிமிலராக தெரியலாம், லைக் ஸ்கூல் லவ் ஸ்டோரி அந்த மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் தேர்ஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் இன் திஸ். ஒரு ரீயூனியன்னா ஜென்ரலாக ஒரு ஹாப்பியாக ரீயூனியன் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம். பட் இது ஒரு அன்ஹாப்பி ரீயூனியன் மாதிரி, எங்களுக்கு பிடிக்காம எங்களுக்கு ஃபோர்ஸ்ட் ரீயூனியன் சொல்லலாம். இப்போது நாங்கள் வந்து எங்களோட டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கோம். 27, 26, 27, 28 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கோம். டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இருக்கோம். அங்கேருந்து சேர்ந்து திருப்பி எங்களை வந்து 12th ஸ்டாண்டர்ட்க்கு உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கதை. ஸோ தட்ஸ் வாட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் த ஸ்க்ரீன் பிளே. ஸோ சார் தான் சொல்லியிருக்காரு, அவரோட லைஃப்பில் கனெக்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஓவரால் இட்ஸ் அன் இமேஜினேஷன் ஒன்லி. பிகாஸ் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் ஸ்கூல் போகிறது அது ஒரு நம்ம இமேஜின் பண்ணலாம் அதை. பட் ஐ டோன்ட் திங்க் ஹவு மச் இட் வில் ஒர்க் அவுட். ஸோ அது ஒரு இமேஜினேஷன், ஃபேண்டசின்னு நீங்கள் சொல்லலாம். லைக் நம்ம இப்போ கூட நம்ம இமேஜின் பண்ணுவோம்ல, ஸ்கூல் போனால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே, இவ்வளோ வேலையாக இருக்கும், இதுக்கு ஸ்கூல்லே போயிடலாம், ஸ்கூலில் எக்ஸாமே நல்லா இருக்கும், அந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்களுக்கு வருது. ஐ திங்க் 15, 16 அதில் வந்து எல்லாருக்கும் தான் லவ் வரும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ எதுவுமே தப்பு இருக்குது. அது ஒரு நேச்சுரல் ஹியூமன் ஃபீலிங், அது உள்ளேருந்தே வருது, அது யாராலையும் தடுத்து முடியாது. ஸோ ஐ திங்க் பேரண்ட்ஸ் வந்து தே ஷுட் டாக் ஃப்ரீலி டு தேர் கிட்ஸ் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் எப்போ இது பேசினாங்களோ இந்த மேட்டர் வந்து ஒரு ரொம்ப நார்மல் ஆகிடும். தென் தெல் பி நத்திங் ராங் ஹேப்பனிங். பட் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலி வந்து ஒரு மார்வாடி. ஸோ மதர் டங் ஹிந்தி தான். ஆனால் வந்து நான் சென்னையில் வளர்ந்துருக்கேன், அம்மா கூட சென்னையில் இருந்திருக்காங்க. அதனால இப்போ நார்த் போனால் கூட எனக்கு என் ஊர் மாதிரி இல்லை, சென்னை தான் என்னோட ஊர் மாதிரி எனக்கு தெரியும். அண்ட் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே தான் சென்னையிலேருந்து தான் இருக்காங்களே. ஐ டோன்ட் ஹாவ் எனி நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஐ திங்க் இந்த ஆக்டர் இல்லை ஆக்ட்ரஸ், ஆக்டிங்னாலே மோர் தென் லேர்னிங், எனக்கு உள்ளேருந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஐ ஃபீல். ஸோ அஃப்கோர்ஸ் இப்போது ஐ எம் அ ஹீரோயின், எஸ். பட் ஒரு லாங்கர் டைம் ட்ராவலில் டெஃபினெட்லி ஐ வுட் லைக் டு ஒர்க் ஆஸ் அன் ஆக்ட்ரஸ். ஏன்னா ஐ திங்க் கேமரா முன்னாடி தான் என்னால் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ப்ளே பண்ண முடியும். இன் ரியல் லைஃப் நான் என்ன மாதிரி தான் இருக்க முடியும். ஐ கேனாட் பி லைக் ஒரு போலீஸாக இருக்க முடியாது, இல்லை ஒரு ஆஸ்ட்ரோனாட்டாக நடிக்க முடியாது. பட் இன் லாங்கர் டேர்ம் ஐ திங்க் ஐ கேன் டூ தட் ஆன் கேமரா. ஸோ எஸ், டெஃபினெட்லி ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் இன் த லாங்கர் டேர்ம். ஸோ இங்கே எப்படி ஒரு இதுனா டிஃப்ரெண்ட்டாக, ஃபர்ஸ்ட் நான் வரும்போது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன். எல்லோரும் பார்த்தோன்னே வந்து சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் வளர தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அது அவங்களோட லவ்வில் ஒரு கன்சர்ன், அந்த வார்ம்த்தில் கேட்குறாங்க சாப்பிட்டீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டோன்னே வந்து ஒரு கன்சர்ன்டாக சாப்பிட்டீங்களா, ஹாப்பியாக இருக்கீங்களா, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அது கண்டிப்பாக நான் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ எனக்கும் அந்த ஹேபிட் வந்துருக்கு, பார்த்தோன்னே ஹலோ எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, அது கேட்குறது. ஸோ ஆக்சுவலி இதில் ஃபோட்டோஷூட்டில் நாங்கள் வந்து எங்களோட கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபோட்டோஸே கொடுத்துருக்கோம். ஸோ என் ஃபேஸ் ஏன் இப்படி இருக்குன்னா போல்டு இல்லை, அது வந்து நான் லவ்வில் ஒரு மெய் மறந்துருக்கேன், லவ் பற்றி யோசிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன். அண்ட் மற்றவங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தீனா வந்து ஐயோ என்னடா இது தெரப்பி கிளாஸ், அந்த மாதிரி ஒரு நாட்டியான ரியாக்ஷன். நம்ம பிராங்க்ஸ்டர் ராகுல் வந்து டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஸோ அவங்களோட கேரக்டர் தான் நாங்கள் வந்து இதில் போர்ட்ரே பண்ணுறோம். எங்கள் மூவிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் 5 songs இருக்குது. அண்ட் எனக்கே ஐ ஹாவ் அன் இன்ட்ரோ. ஐ எம் வெரி லக்கி அஸ் அ ஹீரோயின் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரோ சாங் கிடச்சதுக்கு. அண்ட் தட் டூ இன் ஒரு ஃபர்ஸ்ட் மூவி. I feel I'm very lucky. And music பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஒரு ஹாப்பி வைப்பில் எங்களுக்கே அவ்வளோ அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. வி ஆல்சோ ஹேவ் தட் இன் ஆர் பிளேலிஸ்ட். எப்போவுமே கேட்போம் இந்த சாங்ஸ், வானிலையாக இருக்கட்டும் இல்லை சாரல் ஆகின்ற மலையாக இருக்கட்டும். இட்ஸ் வெரி ரிஃப்ரெஷிங். அண்ட்
அட்லீஸ்ட் லைக் எனக்கு பிடிச்ச ஜானர் மாதிரி இருக்கு. ஸோ எஸ், கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ Feb 2 படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக மறக்காம போயிட்டு மறக்காம நெஞ்சம் தேட்டரில் போய் பாருங்க. கண்டிப்பாக யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட், ஐ அஷ்யூர் யூ. தேங்க்யூ.